உபத்திரவத்திலிருந்து மேன்மை. தேத்தின அர்த்தம் உபத்திரவத்திலிருந்து மேன்மை. என்ன உபத்திரவம்? உபத்திரவம்னா யாருக்கு பிடிக்கும்? இந்த உபத்திரவம் யாரெல்லாம் உபத்திரவப்பட்டுக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவப்படாத மனிதர்களே இல்லையா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் உபத்திரவே பட்டதில்லை? உபத்திரம் நான் பட்டதே இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம், என் வாழ்க்கையில சமாதானம், என் வாழ்க்கையில நிம்மதி இருந்தது யாரெல்லாம் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. ஆமென். உங்களுடைய உபத்திரம் என்பது எதனால உண்டானது? யாராவது சொல்ல முடியாது. நான் இதனால உபத்திரப்பட்டேன், என் புருஷனை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடுகுதே. இதே ஒரு அம்மா ஐயோ சொல்லிட்டாங்க, பாவம் அவங்க ஹஸ்பண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என் மனைவியை கட்டி கொண்டு நான் பட்ட உபத்திரம் இது. இந்த பக்கம் 2 பேர் தலையாட்டுறாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் உபத்திரம் அல்ல, அது உபத்திரமும் அல்ல. வேதம் சொல்லுகிறது நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள். அதுக்கு தான் இந்த உபத்திரம். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணுகிறேன்? கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். உபத்திரம் என்பது யாரோ ஒருத்தர் அடிச்சு துன்புறுத்துவதனால வருவது அல்ல. உபத்திரம் என்பது வசனம் சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுறது. சிலர் வசனத்தை கேட்டு விட்டு உடனே 16லிருந்து வாசிக்கலாம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே என்ன பண்ணல? வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் என்ன பண்றாங்களா? நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே என்ன பண்றாங்களா? நீ படுற அடி வேதனை சாதனை அதெல்லாம் வேற. வசனம் வரும், வார்த்தை வரும். உலகம் இந்த பக்கம் நிற்கும், வார்த்தை இந்த பக்கம் நிற்கும். வசனம் நம்ம இழுக்கும், ஆனா உலகம் ஒரு பக்கம். அதுதான் உபத்திரம். உலகத்தின் சந்தோஷத்தை இழந்து விட்டு வசனத்துக்கு நாம் செவி சாய்க்கப்படும் போது உபத்திரோட ஐயோ இந்த உலகம் நம்ம என்ன பண்ணுது? விட்டு விடுதே. இதெல்லாம் நம்ம விட்டுடுறோமே, இந்த உலகத்தின் சந்தோஷத்தை நாம் என்ன பண்றோம்? விட்டுட்டுமே என்று உபத்திரப்படுறோம் இல்லையா? அதுதான் உபத்திரம். அதுதான் வசனம் என்ன பண்ணுதுன்னா ஆவிக்கிற வழியில நம்ம நடத்தும். அதெல்லாம் கெட்டது. நீ பண்ற காரியங்கள் எல்லாமே தவறு, நீ செய்யற காரியங்கள் எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி வசனம் நம்மை கண்டித்து உணர்த்தும். அதிலிருந்து நாம் ஆவிக்குற வாழ்க்கையில மாறப்படும்போது அதான் வேதம் சொல்லுது, நான் உபத்திரப்பட்டது அதனால உம்முடைய வசனத்தை, உம்முடைய பிரமாணத்தை, உம்முடைய சத்தியத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ வசனம் வந்தாக்கா உபத்திரம் வரும். நிறைய பேருக்கு வசனம் வந்தா சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும். ஆனா கிறிஸ்துவர்களாகிய நமக்கு, சத்தியத்தை அறிந்தவர்களாகிய நமக்கு வசனம் வந்தா என்ன வரும்? உபத்திரம் வரும். ஆமென். அதனால பாடுகள் வேதனைகள் இவை எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை ஆகி வரப்படும் போது இந்த பிரமாணங்கள் நமக்கு உதவி செய்யும். ஆமென். இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்யும். அதனால தான் முதல் வசனத்தில் சொல்லப்படுது, முது வசனத்தின் நிமித்தம் முது அடியேன் என்ன பண்ணுங்க? நன்றாய் நடத்தினீர். அந்த வசனங்கள் கேட்கப்படும் போது விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறோம். மாறப்படும் போதுதான் அவர் நம்ம எப்படி நடத்துறார்? தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு என்ன பண்ணுங்க? போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். அவ்வளவுதான். உலக பிரமாணம் கொஞ்சம் தான் சந்தோஷத்தை தரும், உலக வாழ்க்கை கொஞ்ச நேரம் தான் சமாதானத்தை தரும். ஆனா கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிற நம்முடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு,
அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். இது 50 வயசு இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க சொல்லிடலாம், எனக்கு வசனம் தான் சந்தோஷம், வார்த்தை தான் சந்தோஷம்னு சொல்லிடலாம். ஆனால் 15லிருந்து 35 40 வயசு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை பாருங்களேன். ஏன்னா உலகம் ஒரு பக்கம் இழுக்கும், நம்ம உலக ஆஸ்திகள் இச்சைகள் நம்ம என்ன பண்ணோம், இழுக்கும். ஆமென். அப்பதான் வேதம் சொல்லுது, உன் வாலிப பிரியாத்தில் என்ன பண்ண, சிருஷ்டிக்கிறேன் நினை. ஆமா, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னே ஆமென். என்ன பண்ணுமா, சிருஷ்டிக்கிறேன் நினைக்கணும். அவரை நினைக்கணுமா, அவருடைய வசனத்தை நினைக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை உபத்திரப்படுகிறதுக்கு வைப்பதற்கு ஒரு நன்மை உண்டு, ஆமென். ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அது என்னன்னா கர்த்தருடைய வேதத்தை நாம் கைக்கொள்கிறவரா இருக்கிறோம். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 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 அவ்வளோதானா, நல்ல சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் உலகத்தின் பாடுகள் தான். ஆனால் வசனத்தின் நிமித்தம் நம்ம துன்பப்பட்டு உபத்திரப்பட்டு அதிலிருந்து நாம் பிசாசை ஜெயிக்கிறோம் என்றால் இதை விட ஒரு மேன்மை நமக்கு இல்லவே இல்லை. அதனால தான் அதை தேத்தேன்னா உபத்திரத்திலிருந்து ஆமென். ஆமென். மேன்மை.